கனிந்த வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைக்கு நாம் முதியோர்களில் வரும் மறதி பற்றி பார்ப்போம். மறதி என்றால் நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, ஞாபக சக்தி குறைவாக இருப்பது மட்டுமே மறதி என்று நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பட் இப்போதைக்கு மறதியை சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள புது டேர்ம் என்னன்னா, மூளை செயல்திறன் குறைபாடு. அதாவது ஞாபக சக்தி மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்கள், அதாவது சிந்தனை திறன், பகுத்தறிந்து ஆராய்வது, அதுக்கு பிறகு வழிகளை ஞாபகம் வைக்கிறது, இந்த மாதிரி பல விதமான மூளையின் செயல்கள் பாதிக்கப்படுகிறது. ஸோ இதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலருக்கு பேச்சு திறன் மட்டும் பாதிக்கப்படலாம். அவங்களும் ஒரு வகையான மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான். மறதி எதனால் ஏற்படுகிறது? இப்போது மறதி 2 வகைப்படும். ஒன்று ரிவர்சிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடால் வருவது, மற்ற உடல்நல பிரச்சனைகளோ இல்லை பல வேறு பிரச்சனைகள் இருப்பவர்களில் வரக்கூடிய மறதி நோய். அது நம்ம காரணத்தை கண்டறிந்து சரி செய்து விட்டால், குறிப்பாக தைராய்டு பிரச்சனை, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, இதெல்லாம் இந்த ரிவர்சிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிமென்ஷியாவுக்கு காரணம். ஸோ இதை சீக்கிரமாக கண்டறிந்து நம்ம அதுக்கான சப்ளிமெண்ட்ஸையோ ட்ரீட்மெண்ட்டையோ எடுத்தால் அதை சரிப்படுத்தி விடலாம். அப்புறம் இர்ரிவர்சிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா, அதாவது நம்ம திரும்ப பழைய நிலைக்கு போக முடியாது, பட் அதோட தன்மை வேகமாக மோசமாவதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதில் மோஸ்ட் காமன் ஃபார்ம் அல்சீமர்ஸ் டிமென்ஷியா. அதுக்கு பிறகு வேறு பல விதமான டிமென்ஷியா இருக்குது. அதாவது வாஸ்குலர் டிமென்ஷியா, நாள்பட்டு சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ இருப்பவர்களில் வருவது வாஸ்குலர் டிமென்ஷியா. ஸோ இதில் என்னென்னா, இரத்த நாணங்கள் பாதிக்கப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு மூளைக்கு பிளட் சப்ளை ஒழுங்காக போகாதனால மூளையில் சில இடங்கள் பாதிக்கப்படுகிறது. அதனால் அந்த இடங்கள் செய்யும் செயல்களில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஸோ இதில் ஞாபக சக்தியும் ஒன்று, பட் வேறு விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அவங்க செயல்படுற விதம், ரெகுலராக அவங்க தூங்குகிற பேட்டர்ன், பல விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஞாபக சக்தி பாதிக்கப்படுறது கூட. ஸோ முக்கியமாக மறதிக்கு காரணம் அசிடைல்கோலின்கிற ரசாயனம். ஸோ இதோட அளவு வயது சார்ந்தோ இல்லை சிலருக்கு வேறு விதமான பிரச்சனைகளாலேயோ கம்மியாவதால் வருவது தான் மறதி. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னா, இந்த அசிடைல்கோலின்கிற ரசாயனத்தோட அளவை தக்க வைப்பதற்கு நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மெடிசின் சில மெடிசின்ஸ் டேப்லெட்டாக எடுத்துக்கலாம். பட் சில முதியவர்களுக்கு டேப்லெட் எடுக்கும்போது கஷ்டங்கள் இருப்பதனால் இதை பேட்சாகவும் அப்ளை பண்ணுறதுக்கு சில மெடிசின்ஸ் டேப்லெட்டாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை கொடுக்கும்போது இந்த அசிடைல்கோலின்கிற ரசாயனத்தோட அளவை நம்ம தக்க வைப்பதால் அவங்களுக்கு இந்த வேகமாக மறதி இல்லைன்னா மூளை செயல்திறன் குறைபாடு அதோட தன்மை அதிகரிக்காமல் இருக்கிற ஞாபக சக்தியையும் மற்ற மூளையோட வேறு செயல்திறன்களையும் நம்ம தக்க வைக்கலாம். ஸோ இதனால் மறதியை ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது முக்கியம். இப்போது சில நோய்கள் நம்ம லேட்டாக போனாலும் நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா பழைய நிலைக்கு கொண்டு விடலாம். பட் மறதியில் நம்ம நோயோட வீரியம் மற்றும் நோய் எவ்வளோ வேகமாக மோசமாகுதுங்கிற ஸ்லோப்பை மட்டும்தான் நம்மளால் கம்மி பண்ண முடியுது. இதனால் நம்ம என்ன பண்ணால், ஏர்லியாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் நோயோட தன்மை மோசமாகாமல் நம்ம இருக்கிற ஞாபக சக்தியை தக்க வைக்கலாம். இதை தவிர நம்ம அன்றாட செயல்களில் ரெகுலராக ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சு ஈடுபடுறது, அதுக்கப்புறம் சேலஞ்சிங்கான டாஸ்க், போத் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது டெய்லி நடைப்பயிற்சி கொள்வது, அதுக்கப்புறம் பிடிச்சவங்ககிட்ட தொடர்பில் இருக்கிறது, சோஷியல் சர்க்கிள் மெயின்டைன் பண்ணுறது, சமூகம் சார்ந்த ஏதாவது பங்களிப்பு அளிக்கிறது, ஏற்கனவே அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து வச்சுக்கிறது இருந்தால் அவங்க அவங்களோட சிந்தனை திறன், பிறகு ஞாபக சக்தி இதெல்லாத்தையும் இழக்காமல் நீண்ட காலம் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இது மறதியோட ஆரம்ப கட்டத்தில் மெயினாக மூளையோட செயல்திறன் மட்டும்தான் பாதிக்கப்படும். பட் மறதியோட தன்மை ரொம்ப வீரியமாகும்போது சிலர் அவங்க தன் நிலையை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யார், அவங்களோட பேர், அவங்களோட குழந்தைங்களோட பேர், ரொம்ப உற்றார் உறவினர், அவங்களோட மனைவியோட பேரோ கணவனோட பேரோ அது கூட தெரியாமல் போகலாம். ஸோ அந்த டைமில் வெறும் மூளை செயல்திறன் கூடால சில நேரம்
மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகளும் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா பிபிஎஸ்டி, அதாவது பிஹேவியரல் அண்ட் சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா, அதாவது மறதி சார்ந்த மனநல பிரச்சனைகள். ஸோ அப்போ வந்து சிலருக்கு வந்து அமானுஷ்யமாக குரல்கள் கேட்பது, யாரோ நம்மளை வந்து பின்தொடர்றாங்க, யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கலாம். அப்புறம் பக்கத்தில் இருந்து அவங்கள வந்து கவனிக்கிறவங்களுக்கு எதிராகவே வந்து அவங்க வந்து திரும்பலாம். அதாவது இவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து என்னோடய பையன் மாதிரி இருக்காங்க, பட் வந்து இவன் வந்து என்னோடய பையன் இல்லை, வேறு யாரோ என்னோடய பையனோட உருவத்தில் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுனால அவங்கள கவனிக்கவும் விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இது வந்து அசிடைல்கோலின்ங்கிற ரசாயனம் கூடால மற்ற ரசாயனங்களும் வந்து பாதிக்கப்படுவதனால், மூளையில் வந்து சிதைவு ஏற்படுவதால், மூளையோட செல்கள் வந்து பாதிக்கப்படுவதனால் வரக்கூடியது. பட் இதையும் வந்து கண்டறிந்தால் நம்ம வந்து மருந்து மாத்திரைகள், அதுக்கு பிறகு வந்து டெய்லி அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது, அது பிறகு போதுமான வெளிச்சம் உள்ள ரூமில் வைக்கிறது, டே லைட்டுக்கு வந்து க்யூ பண்ணுறதுன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நைட்டில் வந்து ரூமில் இருந்தாலும் பகலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரூம்க்கே வந்து வெளிச்சம் வர மாதிரி, இல்லை வெளிச்சம் இருக்க இடத்துக்கு அவங்கள வீல் சேர்லையாவது கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் க்யூ பண்ணி வச்சா இந்த மாதிரி மறதி சார்ந்த மனநல பிரச்சனைகள் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, மறதிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வரலாம். சிலருக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாக வரும், சிலருக்கு லேட்டாக வரும். ஸோ தொடர்ந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா, சர்க்கரை வியாதி இருந்தால், இரத்த கொதிப்பு இருந்தால், இல்லை குடும்பத்தினரில் அது முந்தின ஜென்ரேஷனில் வந்து இதே மாதிரி மறதி பிரச்சனை இருந்தால், நீங்கள் வந்து டாக்டர் விசிட்டில் வந்து போய் என்னோடய மெமரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணணுன்ட்டு சொன்னால் ஸ்டாண்டர்டான டூல்ஸ் இருக்குது. அதில் உள்ள கேள்விகள் கேட்பாங்க, சில விஷயங்கள் செய்ய சொல்லுவாங்க, அதிலேருந்து ஒரு ஸ்கோர் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ காமனாக லைக் எம்எம்எஸ்சி இல்லைனா மோக்கா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஞாபக சக்தி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை 60 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து இருக்கிற மூளையின் செயல்திறனை நீங்கள் வந்து தக்க வைக்கலாம். இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.